ஆமா, இங்க சாப்பாடு எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும், தரமா இருக்கும். பெஸ்ட் பிரியாணி, அந்த சிக்கன் கிரேவி, அப்புறம் அது மிளகு சிக்கன் கிரேவி, இந்த மாதிரி சுக்கா தான் வாங்குவோம். சாப்பாடு, மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. டேஸ்டா இருக்கு. சாப்பாடு தரமா இருக்கும், சமையல் நல்லா இருக்கும், குச்சிக்கறி குழம்பு நல்லா இருக்கும், சுக்கா நல்லா இருக்கும். மேக்ஸிமம் இந்த நான்வெஜ் பிரியாணி நல்லா இருக்கும், குழம்பு நல்லா தரமா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. போட்டா கொஞ்சம் நல்லா சாப்பிடும்போது ஃப்ளேவர் நல்லா ஹோட்டல் பிள்ளைங்க சின்ன பிள்ளை அப்படி சாப்பிடலாம். யாருக்கு எந்த கேள்வி நல்லா ஆயிரம் பதினஞ்சு எந்த கேள்வி மற்ற தும்மு நிற்காது, இந்த தும்மு நிற்காது. அது பசி இருக்கு. வாட்டுக்கோழி இருக்கு. நம்ம குச்சி கருவாட்டு குழம்பு நம்ம கடை ஃபேமஸ். வணக்கம், இது உங்களோட வீல் அவுட் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா தேனி மாவட்டத்தில் இருக்க தட்டி விலாஸ் தான் வந்திருக்கோம். இந்த லொகேஷன் கரெக்டா எங்க இருக்குன்னா தேனி மாவட்டம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே வந்தாங்கன்னா இந்த ஹோட்டல் இருக்கும். இங்க வந்து என்ன ஸ்பெஷல்னா மல்டி வெரைட்டி ஆஃப் நாட்டு ஸ்பெஷல். இங்க முக்கியமா நம்ம என்ன இங்க ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம்னா அவங்களோட பிரியாணி மட்டன் குழம்பு தான் ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். ஸோ அந்த வீடியோ வந்து ஃபுல்லா நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா அந்த பிரியாணியும் மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறாங்க அந்த வீடியோ வந்து ஃபுல்லா பார்க்க போறீங்க. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்பதான் பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் வணக்கம் சார். ஸோ நீங்க சமையல் பண்றீங்களா? ஆமா சார். ஸோ நம்ம ஹோட்டல்ல என்ன ஸ்பெஷல்? ஹோட்டல்ல வந்து பிரியாணி, மட்டன் எலும்பு குழம்பு, மட்டன் சுக்கா, நாட்டுக்கோழி எல்லாமே. எவ்வளோ ஐட்டம் பண்றீங்க ஒரு நாளைக்கு? ஐட்டம் ஒரு நாளைக்கு வந்து மட்டன் குழம்பு வந்து ஒரு பெரிய தேக்ஸா ஃபுல்லாகவே 2 தேக்ஸ் ஏற்றுவோம் சார். சரி. பிரியாணி வந்து 25 kg ஏற்றுவோம். ஓகே. நாட்டுக்கோழி வந்து ஒரு 5 கோழி. 5 கோழி. மட்டன் சுக்கா 8 கிலோ ஆவரேஜா ஓடும். ஓகே. கொஞ்சம் கூட்ட நேரத்தில் 10, 20 அப்படி கூட ஓடும். வெரைட்டிஸ் எவ்வளோ வெரைட்டிஸ்? வெரைட்டிஸ் வந்து நான்வெஜ்ல வந்து ஒரு 25 வெரைட்டிஸ் இருக்கு சார். 25 வெரைட்டிஸ். ஆமா சார். வான் கோழி இருக்கு. நம்ம குச்சி கருவாட்டு குழம்பு நம்ம கடை ஃபேமஸ். அதை வைக்கும் போது நீங்க பாருங்க, எல்லாமே வந்து சிறப்பா பண்ணி தருவோம் சார். ஓகே. சரி, எங்களுக்கு வந்து அந்த மட்டன் எலும்பு குழம்பும் பிரியாணி எப்படி பண்றீங்கன்னு சொல்லி தரீங்களா? கண்டிப்பா சார். ஓகே. இப்போ என்ன மட்டன் குழம்பு வைக்க போறீங்களா? மட்டன் குழம்புக்கு வந்து மெயின் வந்து தாளிப்பு சார். தாளிப்பு, கருவேப்பிலை, பிரியாணி இலை, சோம்பு, பச்சை மிளகா, சின்ன வெங்காயத்துல தான் சார் நாங்கள் குழம்பு ஃபுல்லா யூஸ் பண்றோம். நல்லாவும் இருக்கும். ஓகே. நல்லா மணமுமா இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். இதுல என்ன இருக்கு? இது வந்து மட்டன் மசாலா. மட்டன் மசாலா, சில்லி பவுடரு, கறி மசாலா, அவ்வளவுதான் சார். நம்மளோட ஸ்பெஷல் கடை குழம்பு மசாலா. இது குழம்பு பொடி. ஆமா. இது வந்து ஒரு 2 கரண்டி ஆட் பண்ணோம்னா குழம்பு கொஞ்சம் திக்னஸாவும் இருக்கும், கொஞ்சம் ஸ்பைசியாவும் இருக்கும் சார். ஓகே. இது வந்து பிரியாணி மசாலா சார். இது வந்து காஸ்ட்லியான மசாலா. சுருள் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ. இது வந்து இதுல வந்து ஒரு 1/4 கரண்டி. இதான் சார் மட்டன் குழம்புக்குள்ள கிறிஸ்பி. ஓகே. இது அங்க தாளிக்கும் போது நீங்க இது என்னது? இது வந்து மட்டன் கொழுப்பு சார். கொழுப்பு போடுவீங்க? ஆமா, கண்டிப்பா. கொழுப்பு பிரியாணிக்கும் குழம்புக்கும் கண்டிப்பா கொழுப்பு போட்டா நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இது சின்ன வெங்காயம். ஓகே. இது ஜிஞ்சர் பேஸ்ட், கார்லிக். இது வந்து நம்ம அரவ மசாலா, வேற ஒண்ணும் இல்ல. இது ரெட் சில்லி. ஆமா. நல்லா சுடுதண்ணில ஊற வச்சு பேஸ்ட் பண்ணி இது வந்து 2 டேஸ்க்கு ஒரு தடவை நாங்க ரெடி பண்ணுவோம். இது வந்து சுத்தமான வெள்ளாட்டு கறி. ஆமா. கழுவி நாங்க ட்ரையா வச்சிருக்கோம். எவ்வளவு கிலோ இருக்கு இதுல? இது வந்து 5 kg சார். 5 கிலோ இருக்கு. ஆமா, 5 கிலோ. இப்ப என்ன போடுறீங்க? இப்ப வந்து தாலி போயிட்டேன் சார். தாளிப்பு, கருவேப்பிலை, இஞ்சி இலை, சோம்பு. கொஞ்சம் கலர் ஆனோடைய சின்ன வெங்காயம். இத கொஞ்சம் ஒரு சின்ன வெங்காயம் கொஞ்சம் காரமா இருக்கும், கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கும். ரெண்டும் காம்பினேஷன் பண்ணும்போது டேஸ்டாவும் இருக்கும். ஓகே. அதனால வந்து அது 3 கிலோ இருக்கும் போது இது ஒரு 1/2 கிலோ சார். 1/2 கிலோ. ஆமா. இந்த கொழுப்பு சார். இப்பயே கொழுப்பு போட்டுருவீங்க? ஆமா சார். இப்ப கொழுப்பு போட்டு வதக்கணும்னா ஆயில் நல்லா இதாகும். ஓகே. அந்த கொழுப்புல இருக்க ஆயில் பூரா வெளியே வரும். ஆமா. தக்காளி நல்லா வதங்கணுமானே? ஆமா சார். அதோட சேர்த்து இதையும் போட்டோம்னா நல்லா ஆயில் கக்கும். இப்ப நம்ம 2 கிலோ ஆயில் தான் ஊத்திருக்கோம். ஆமா. அது வந்து இன்னும் ஒரு 1 லிட்டர் ஆயில் கக்குற அளவுக்கு நம்ம கிண்டணும். நல்லா எல்லா ஆட்டுக்கறியா வாங்கிருப்பீங்க? ஆமா சார். வெள்ளாட்டு கறி வந்து இளங்கறி தான் சார்.
ஒரு ஆடே வந்து 10 கிலோ 12 கிலோக்குள்ளதான் ஓனர் டெய்லி வெட்டி வாங்குவாங்க. அப்படியா? ஆமா சார். ஆனா மட்டன் சுக்கா எல்லாமே ஒரே ஆடுதான். ஒரே ஆடுதான். இது சில்லி பேஸ்ட் சார். சில்லி பேஸ்ட். சில்லி பேஸ்ட். ஆனியன் பேஸ்ட். ஆனியன் பேஸ்ட். சின்ன வெங்காயம் பேஸ்ட். சின்ன வெங்காயம். நீங்க போடுற பேஸ்ட் பார்த்தா குழம்பு ரொம்ப கட்டியா. ஆமா சார். கிரேவி மாதிரி தான் சார் கொடுக்குறது. அப்படியா? ஆமா. நம்ம கடைக்கு சிறப்பு மட்டன் எலும்பு குழம்பு தான். எலும்பு குழம்பு. இது இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஆமா. புதினா சார். புதினா அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். மட்டன் ஃப்ளேவருக்கு புதினா கொத்தமல்லி ஆட் பண்றீங்க? ஆமா. புதினா ஒரு அரை கட்டு, கொத்தமல்லி சும்மா ஒரு கைப்பிடி. மசாலு. ஆமா. என்னென்ன மசாலா இருக்கு இதுல மட்டன் மசாலு, கறி மசாலு, நம்ம கடை ஃப்ளேவர் குழம்பு மசாலு. ஓகே, அவ்வளவுதான். உப்பு சார். கல்லுப்பு. இது வந்து நம்ம கஸ்தூரி உப்பு நல்லா இருக்கும். இது பிராண்டட் உப்பு தான், நல்லா இருக்கும். இது சுருள் பட்டை. பிரியாணி மசாலா இல்ல சார். சுருள் பட்டை கிராம்பு பொடி பண்ணி முழுசா போட்டா சாப்பிட்றவங்களுக்கு வந்து கொஞ்சம் இதா இருக்குன்னு சொல்லி பவுடர் பண்ணி போடுறோம். சூப்பர். எவ்வளவு வருஷமா இங்க ஹோட்டல்ல வேலை பார்க்கறீங்க? நான் வந்து ஒரு 3 வருஷமா வேலை பார்க்கறேன். 3 வருஷமா. ஆமா. நம்மகிட்ட மொத்தம் எத்தனை அடுப்பு இருக்கு? அடுப்பு மொத்தம் இந்த நிறைய அடுப்பு மட்டும் ஒரு 10 அடுப்பு இருக்கு சார். 10 அடுப்பு வச்சிருக்கீங்க? 10 அடுப்பு இருக்கு. ஏன் சுடு தண்ணி ஊத்துறீங்க? இது சாக் வாட்டர் சார். நல்லா இருக்கும், நல்ல மணமா இருக்கும். இது வந்து சூப் தண்ணி மாதிரி இருக்கும். சூப் தண்ணி மாதிரி. இப்ப கூட்டி வச்சுட்டீங்க. எவ்வளவு நேரம் ஆகும் முடிய? இது நீ தேங்காய் ஊத்தி ஒரு 20 மினிட்ஸ்ல குழம்பு ரெடி ஆயிரும் சார். ரெடி ஆயிரும். ஆமா. மசாலா நல்லா வந்துருச்சு. ஆமா சார். என்ன பண்ணீங்க? இப்போ வந்து தேங்காய் பிளஸ் முந்திரி குருணை எல்லாம் மிக்ஸ் பண்ணி அரைச்சு இதுக்கு ஒரு 25 மினிட்ஸ்ல நம்ம கொதிக்க விட்டோம்னா குழம்பு ரெடி சார். ஓகே. ஊத்திட்டு 25 நிமிஷம். ஆமா சார். 25 நிமிஷத்துல நல்லா கொதிச்சோன்னா கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ்ல கழிச்சுன்னா குழம்பு ரெடி ஆச்சு. எவ்வளவு கிலோ பிரியாணி பண்ண போறீங்க? மொத்தம் 20 கிலோ சார். மொத்தம் 20 கிலோக்கு 5 லிட்டர் ஆயில் யூஸ் பண்ணுவோம் சார். ஓகே சார். கல்பாசி, பிரியாணி இலை, பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, மசாலா வந்து இருக்கு சார். பிரியாணி மசாலா இந்த இருக்கு. பிரியாணி மசாலா இந்த இருக்கு. பிரியாணி மசாலா. ஆமா சார். அரைச்சு வச்சிருக்கீங்களா? அரைச்சு. என்னென்ன போட்டு அரைச்சிங்க? பட்டை, கிராம்பு, ஜாதிக்காய், ஜாதி பத்திரி, சோம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு சுருள் பட்டை தான் சார் இதுக்கு ஃப்ளேவரு. சுருள் பட்டை வந்து 1/2 கிலோ சார். 1/2 கிலோ. சாதா பட்டை வந்து 400. அண்டாச்சி இப்போ வந்து 150. ஏலக்காய் 100. ஜாதிக்காய் 50. ஜாதி பத்திரி 50 சார். இதுக்கு பிரியாணிக்கு ரெசிபியே தான் சார். வறுத்து அரைச்சிட்டீங்களா? வறுத்து பவுடர் பண்ணி ஆயிலே ஊற வச்சிருவோம் சார். இப்போ என்னென்ன ஊத்திருக்கீங்க? இப்போ வந்து கோல்டு வினர் ஊத்திருக்கு சார் 5 லிட்டரு. சரி. இது கொஞ்சம் நெய் ஊத்தினீங்கன்னா நல்லா இருக்கும். தாளிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். நல்ல ஃபிளேவர் வரும். நெய் என்ன மணலா இருக்கு? இது வந்து விராலி நெய் சார். ஒரிஜினல் நெய் இப்படிதான் இருக்கும். அப்படியா? ஆமா சார். நல்லா ஆயில் சுட்டோனே பச்சை மிளகா. எவ்வளவு கிலோ பச்சை மிளகா போறீங்க? பச்சை மிளகா கரெக்டா 20 கிலோக்கு 1 கிலோ யூஸ் பண்றது சார். இப்போ என்ன போடுறீங்க? அதுக்கடுத்து பிரியாணி இலை. 150. பிரியாணி இலை, கல்பாசி. ஆமா சார். பெரிய வெங்காயமான? பெரிய வெங்காயம் 5 kg. 5 கிலோ. ஆமா சார். தக்காளி 2.5 கிலோ சார். 2.5 கிலோ. வெங்காயம் சார். சின்ன வெங்காயம் பேஸ்ட். சின்ன வெங்காயம் ஒரு ஜாரு. இப்போ உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டோம். ஆமா சார். உப்பு போட்டு நல்லா வதக்கணும்னே இஞ்சி ஒரு 1/2 கிலோ அளவுக்கு போடணும் சார். 1/2 கிலோ. ஆமா சார். பியூர் இஞ்சி மட்டும். பியூர் இஞ்சி. பிரியாணிக்கு வந்து புதினா வந்து ஒரு 1.25 கிலோ. 1.25 கிலோ. கொத்தமல்லி போட்டிருக்கீங்களா? ஆமா சார். அதுக்கப்புறம் பூண்டு பேஸ்ட் சார். இது ஒரு 1/2 கிலோ அளவு. 1/2 கிலோ. சார் இது பிரியாணி மசாலா. ஆமா. ஒரு 8 ஐட்டம் இருக்குது. அரைச்சு நாங்க பேஸ்ட் பண்ணி இதுல போடுறோம் சார். அதாவது ஒரு கிலோவுக்கு 350 கிராம். அப்ப நம்ம 20 கிலோவுக்கு வந்து 2 350 இருக்கு சார். கம்பல்சரி வந்து பிரியாணிக்கு கேடு
ஆட் பண்ணணும். தயிர். ஆமா சார். எவ்வளவு லிட்டரு? 3 லிட்டரு சார். ஒரு கிலோவுக்கு வந்து 50 சார். அதனால நம்ம 3 லிட்டரு தக்காளி எல்லாம் போடுறதுனால கரெக்டா இருக்கும். இது லெமன் சார். லெமனை வந்து நம்ம புளிஞ்சு ஒரு கிலோவுக்கு 1 பழம் வைக்க 20 பழம் சாறு. தண்ணி ஊத்துறீங்களா? ஆமா சார். மட்டன் சால்ட் வாட்டர் ஊத்துறோம். சால்ட் வாட்டர். ஆமா. எவ்வளவு தண்ணி ஊத்திருக்கீங்க? தண்ணி வந்து கிட்டத்தட்ட 1க்கு 1.5 சார். ஒரு கிலோவுக்கு வந்து 1.5 தண்ணி விடணும். நாங்க வந்து ஒரு 8 வாளி தண்ணி ஊற்றுவோம் சார். ரைஸா? ஆமா சார். நீங்க தண்ணி ஊத்தி 20 நிமிஷம் கொதிக்க விட்டீங்க. ஆமா சார். கொதி வந்தோடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? ரைஸ் போட்டுருக்கீங்க. ஆமா. எவ்வளவு கிலோ ரைஸ் போடுறீங்க? ரைஸ் வந்து 20. நல்லா கிண்டி விடுவீங்களானே? ஆமா சார். நல்லா. இப்ப கிண்டி எவ்வளவு நிமிஷம் கழிச்சு சிக்கன் போடுவீங்க? இதான் ஒரு 5 நிமிஷம் சார். ரைஸ் போட்ட பிறகு ரைஸ் போட்ட பிற்பாடு சிக்கன் உடனே போட்டோம்னா சிக்கன் வந்து உங்களுக்கு உடைஞ்சு போயிடும். கொஞ்சம் இதாச்சுன்னா கொஞ்சம் சிக்கன் முழுசா இருக்கும். பார்க்க நல்லா லுக்கா இருக்கும். உடையாம இருக்கும். ஆனா வெந்துரும். ஆமா. சிக்கன் போடலாம் சார். சிக்கன் போடுறீங்களானே? ஆமா. ஃபைனல் டச்சா? ஃபைனல் டச் சார். இது போட்டா கொஞ்சம் நல்லா சாப்பிடும்போது ஸ்மெல் ஃப்ளேவர் நல்லா இருக்கும். ஃபைனலா வந்து இறக்கி வைக்க போறீங்க. இறக்கி தம்பி போட போறீங்க. சார் முந்திரி பருப்பு நெய் கலந்து ஊத்துறீங்க. ஆமா. இப்ப தம்ம உடைச்சவனே? ஆமா சார். அந்த வாடை நல்லா இருக்கும். இந்த ஒத்த ரோஜா நெய்னால உங்களுக்கு கொஞ்சம் காய்ச்சி ஊத்தினோம்னா நல்லா ஃபிளேவரா இருக்கும் பிரியாணி. ஃபைனலா வந்து மாஸ்டர் வந்து பிரியாணி, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு எல்லாமே பண்ணி முடிச்சிட்டாரு. இப்போ நம்ம வந்து ரிவ்யூ பொசிஷன் வந்தோம். இப்போ என்ன வாங்கியிருக்கோம்னா மட்டன் பிரியாணி, சிக்கன் சுக்கா, மட்டன் எலும்பு குழம்பு, மட்டன் ஈரல் சுக்கா, அப்புறம் மட்டன் சுக்கா வாங்கியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட வந்து மட்டன் பிரியாணி வந்து டேஸ்ட் பண்ணலாம். மட்டன் பிரியாணி வந்து அவங்க ஒரு முட்டை கொடுக்குறாங்க. அப்படியே இங்கே வர சீரக சம்பாவில் பிரியாணி பண்ணியிருக்காங்க வரும். ஸோ டப்பராகவே நல்லா இருக்கு. இந்த பிரியாணியோட பவுல் வந்து சூப்பராக கொடுக்குறாங்க. இதில் சிக்கன் பிரியாணி இருக்கும். இதே ஸ்டைல் தான் பண்ணுறாங்கன்னா இதில் சிக்கன் போட்டால் சிக்கன் பிரியாணி, மட்டன் போட்டால் மட்டன் பிரியாணி. ஸோ இவங்களோட வெரைட்டி எக்ஸ்பிளைன் பண்ணவே வந்து எனக்கு ஒரு வீடியோ பார்த்தாது. ஏன்னா அவ்வளோ வெரைட்டிஸ் பண்ணுறாங்க. 50 வருஷமாக இந்த ஹோட்டல் வந்து ரன் பண்ணுறாங்க. சரி, இப்போ நம்ம டேஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பிரியாணி எப்படி இருக்குன்னு. பிரியாணி நல்ல குவாலிட்டியான நல்ல ரைஸில் பண்ணியிருக்காங்க. பாருங்க, சீரக சம்பா. ஸோ டேஸ்ட் பண்ணலாமா? பிரியாணி வந்து அல்டிமேட்டு. டேஸ்ட் வந்து வேற லெவல் சூப்பராக பண்ணியிருக்காங்க. லைட்டாக அந்த காரமாக நெக்ஸ்ட்டு அந்த அவங்க போட்டுருக்காங்க பிரியாணி மசாலா, அதுதான் ஃப்ளேவரு. அதில் அந்த புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பிரியாணி ஃப்ளேவர் வந்து எடுத்துருவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும் பிரியாணி. ஒர்த்தான பிரியாணி சொல்லுவேன். அத்தன்டிக் வந்து திண்டுக்கல் பிரியாணி எப்படி இருக்கும் அதே மாதிரி வந்து அத்தன்டிக் திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி மாதிரி பண்ணியிருக்காங்க. டேஸ்ட் வந்து ஓகே, சூப்பராக இருக்கும். இது இன்னொரு ஃப்ளேவர் எப்படி இருக்குன்னா, எனக்கு இந்த திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணியில் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதே ஃப்ளேவர் தான் இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க. அப்படியே வந்து அடுத்தடுத்த பைட் உள்ளே போயிட்டே இருக்கு. பிரியாணியோட பீஸ் வந்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாம். பீஸ் பார்த்தீங்களா எப்படி சாஃப்டாக வந்து குக் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. நல்லா இளம் ஆடை வாங்கி போட்டிருப்பாங்க போல. ஊர் சைடில் இருக்க ஆடு வந்து டேஸ்ட் வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். எப்பயுமே அது பிரியாணி செய்கிறப்ப இன்னும் பிரியாணியோட ஃப்ளேவர் வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி எங்கே பாருங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷான கறி மீட் வாங்கிட்டு வந்து சமைச்சிருக்காங்க. டேஸ்ட் பண்ணுங்க. சாப்பிட்டா குக்காக இருக்கு. நல்லா வச்சவனே உள்ளே போகுது. நல்லா பஞ்சனாக இருக்குது. அந்த மட்டனோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்குது. செம்ம ஃப்ளேவராக இருக்குது. இன்னொன்று இவங்க வந்து மெயினான விஷயத்தில் அந்த பிரியாணியில் வந்து அவங்க சூப்பு தண்ணி ஆட் பண்ணி வந்து குக் பண்ணுறாங்க. அந்த சூப் தண்ணி ஆட் பண்ணாவே வந்து அந்த பிரியாணியோட ஃப்ளேவர் வந்து நல்லா கொடுக்கும். அதில் அந்த நெய்யோட ஃப்ளேவர் லாஸ்ட்டாக அந்த டச்சப் கொடுத்தா இருப்பாங்க. அல்டிமேட்டு. ஸோ பிரியாணிலாம் வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. சூப்பராக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் அவங்க எலும்பு குழம்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க அந்த எலும்பு குழம்பு எப்படி வச்சாங்கன்னு.
இந்த எலும்பு குழம்பு வந்து நம்ம ஊற்றி பிரியாணியில் ஊற்றி லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பீஸ்லாம் வச்சு தராங்க. இங்கே பாருங்க எவ்வளோ கெட்டியாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. நல்லா வந்து குழம்பு வந்து நல்லா கெட்டியாக வச்சுருக்காங்க. இந்த முந்திரி தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றினாவே வந்து குழம்பு எப்பயுமே கெட்டியாக இருக்கும். இன்னொன்று வந்து அவங்க பச்சையாக வந்து வெங்காயம் அரைச்சி வச்சுருக்காங்களே, அரைச்சி வச்சு அவங்க ஊற்றினாவே அந்த இன்னும் குழம்பு வந்து இன்னும் கெட்டித்தன்மை கொடுக்கும். நல்லா இப்படி பரட்டிட்டு எடுத்து அப்படியே காம்போட ஐயோ அல்ட்ரா மட்டன் குழம்புன்னு சொல்லுவேன். அல்ட்ரா மட்டன் எலும்பு குழம்பு செம்ம டேஸ்ட்டுங்க. ஐயோ ஃப்ளேவர் வந்து அந்த மாதிரி ஃப்ளேவர், ஏன்னா வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, அவ்வளோ அருமையாக இருக்குது குழம்பு. எக்ஸ்ட்ரா வந்து அந்த அஜினமோட்டோ ஃபுட் கலர் எதுவுமே யூஸ் பண்ணல. ஒரிஜினல் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணி சமைக்கிறாங்க. டேஸ்ட் அதுக்கேற்ற மாதிரி நல்லா கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது, தரமான ஹோட்டல்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு வந்து அவங்க மட்டன் சுக்கா டேஸ்ட் பண்ணலாம். மட்டன் சுக்கா பாருங்க, வெறும் எண்ணெயிலேயே வந்து குளிப்பாட்டி எடுத்துருக்காரு. போகிறேன் அப்படியே ஒரு பைட் எடுத்து நல்லா குட்டி குட்டியாக மட்டன் சுக்கா போகிறேன். நல்லா சாஃப்டாக குக்காக இருக்குது. தண்ணியை ஊற்றலைங்க அவங்க மட்டன் சுக்காவுக்கு வந்து தண்ணியாக ஊற்றலை. தனியாக மட்டனை வந்து வேக வச்சு கிரேவியில் மிக்ஸ் பண்ணி அப்படியே இது பண்ணிட்டாங்க. அப்படியே ஒரு பைட் வைக்கிறேன். அவங்க ஊற்றின அந்த கடலை எண்ணெய் ஃப்ளேவர் வந்து நல்லா தெரியுது. ஆயில் தான் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே வந்து மட்டன் சுக்கா வந்து ஆயிலில் தான் பண்ணியிருக்காங்க பாருங்க. நல்லா வந்து சாஃப்டாக குக்காக இருக்குது. இந்த மட்டன் சுக்கா வந்து ரைஸில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா வச்சுக்கோங்க, ஒரு ரைஸ் வந்து ஃபுல்லாக அடிக்கலாம் அந்த மாதிரி இருக்குது. இமான அண்ணாச்சி இருக்கார்ல, அவர் இந்த ஹோட்டல் வந்துட்டு மட்டன் சுக்கா ஒயிட் ரைஸ் தான் அவங்க வரான். மட்டன் சுக்கா ஊற்றி நல்லா வந்து பிசைஞ்சு சாப்பிடுவாராம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு போகிறேன். அவருக்கு ஃபேவரேட்டு இந்த மட்டன் சுக்கா தான். சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது டேஸ்ட். நெக்ஸ்ட்டு வந்து அவங்களோட வந்து சிக்கன் சுக்கா வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம். சிக்கன் சுக்கா பாருங்கள், அப்பா பீஸ் பாருங்க, அடேங்கப்பா எப்படி உடையுது பார்த்தீங்களா. சிக்கன் சுக்கா ஓகே, நல்லா இருக்குது டேஸ்ட்டு, ஃப்ளேவரும் நல்லா இருக்குது. பட்டு மட்டன் சுக்கா அளவுக்கு வந்து சிக்கன் சுக்கா இல்லை. ஏன்னா வந்து மசாலா இன்னும் கொஞ்சம் பிடிச்சிருந்தா நல்லாயிருக்கும். மட்டன் சுக்காவில் வந்து நல்லா மசாலா பிடிச்சிருக்கு. பட் சிக்கன் சுக்காவில் வந்து மசாலா வந்து நல்லா பிடிக்கும். பட் ஃப்ளேவர் டேஸ்ட் வந்து நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து மட்டன் ஈரல் சுக்கா வச்சு டேஸ்ட் பண்ண போகிறோம். ஈரலில் நல்லா அந்த சுக்கா மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க பாருங்க. இதுவும் நல்லா குட்டி குட்டியாக பீஸ் வந்து கட் பண்ணியிருக்காங்க. அப்படியே எடுத்து மட்டன் ஈரல் சுக்கா வந்து அம்சமாக இருந்துச்சு, அட்டகாசமாக இருக்குது, அற்புதமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அந்த ஃப்ளேவர் இருக்கு, அந்த ஃப்ளேவர் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த மட்டன் ஈரல்லாம் சூப்பராக இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஸோ நல்லா இருக்குது. இந்த ஹோட்டலில் வந்து எல்லாமே நல்லா இருக்குங்க. ஸோ எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து அவங்களோட நாட்டுக்கோழி ஃப்ரை பண்ணதை சாப்பிட போகிறோம். அப்படியே பிச்சு போட்டு நாட்டுக்கோழியை ஒரு லெக்கை வந்து அப்படியே பிச்சு போட்டு கொடுத்துருக்காங்க. பாருங்க பா எப்படி இருக்கு, இப்படியே ஒரு இந்த நாட்டுக்கோழி ஃப்ரை வந்து எப்படி இருக்குன்னா நல்லா பெப்பர் போட்டு காரசாரமாக இருந்தாலும் நீங்களாம் வந்து ஒரு சளி பிடிச்சிருச்சுன்னா வச்சுக்கோங்களேன், வந்து இந்த நாட்டுக்கோழி பரட்டலை வந்து சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஃப்ரை பண்ணி கொடுத்த சாப்பிட்டீங்கன்னா சளி அப்படியே இறங்கிடும். ஏன்னா பெப்பர் வந்து நல்லா போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வந்து அந்த கல்லில் போட்டு வதக்கி கொடுத்துருக்காங்க. நல்லா பிச்சு போட்டு பாருங்க எப்படி இருக்கு, அடேங்கப்பா சூப்பராக இருக்குது டேஸ்ட். ஓகே நல்லா இருக்கு. ஸோ ஃபைனலாக வந்து நான் எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட சந்திக்கிறேன். டாட்டா பாய் பாய்.